ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலா சல்யக்ராஹவதி கிருபேண வஹனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துர்யோதனாவர்த்தினி சோத்தீர்ணா खलु पाण्डवैरणनदी கைவர்த்தகः கேசவः. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது விஸ்வரூப சந்தர்சன யோகம்ன்ற 11வது அத்தியாயத்தில் இருக்கும். இந்த 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும். விஸ்வரூபம்னா என்ன? பகவான் 10வது அத்தியாயத்தில் சொன்ன எல்லா விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பகவானுடைய அந்த ரூபத்தை பார்க்கணுன்னு ஆசையை தெரிவிக்க பகவான் அதுக்கு சொல்லிட்டு வராரு. அதில் இப்போ 7வது ஸ்லோகம் நம்ம பார்க்க போகிறோம். இஹைகஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சசராச்சரம் மம தேஹே குடாகேஷ யச்சான்யத் த்ரஷ்டுமிச்சசி. குடாகேஷன்றது அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய பல பெயர்களில் அதுவும் ஒன்று. குடாகேஷனை தூக்கத்தை, குடாக்க அப்படின்னா தூக்கத்தை ஜெயிச்சவன் அப்படின்னு. ஏன்னா போர்லெல்லாம் சண்டை போடும்போது நினச்சப்போ தூங்க முடியாது, நினச்சப்போ எழுந்திருக்க முடியாது இல்லையா? அதுலேயும் அர்ஜுனன் ஒரு படி மேலே போய் நாள் கணக்காக கூட தூங்காமல் இருக்க முடியுமா? அதனால தான் குடாகேஷ அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. இஹ மம தேஹே, இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய தேகத்தில், இந்த உருவத்தில், ஏகஸ்தம் ஒரு சிறு பகுதியில், சராச்சரம் சர அச்சரம் அசைவன அசையாதன, அதாவது ஜட பொருட்கள், சேத்தனங்கள், நிற்பன பரப்பன ஊர்வன ஸ்தாவர ஜங்கமம்னு முதலான எல்லாம் இப்படி ஜெகத் அத்தனையுமே கிருத்ஸ்னம் ஒன்று விடாம அத்ய பஷ்ய, இன்னைக்கு நீ பார்க்க போற அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, யட்ச அந்யத்து, எதையெல்லாம் நான் சொல்லாமல் விட்டுருக்கேனோ. ஏன்னா பகவான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஷ்யாதித்யான் வசூன்றுதன் ஆதித்யர்கள், அஷ்ட வசுக்கள், அஸ்வினி தேவதைகள், அது போல் மருத்கணங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வந்தார். இதில் சர அச்சரம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இது போல் சொல்லாதது கூட இருக்கலாம், ஆனால் திரஷ்டுமிச்சசி, ஆனால் நீ அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கியோ. அதாவது நான் சொன்னது, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஜெகத் முழுக்க, அதை தவிர நான் சொல்லாமல் விட்டிருந்தால் அதை நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அதை எல்லாமையும் சேர்த்து இன்னைக்கு நீ பார்த்து கொள்வாய் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா இது ஒரு ஆச்சரியமான ஒரு ரூபம் இல்லையா? அதனால தான் பகவான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்து ஆரம்பிக்கிறாரு. என்னெல்லாம் பார்க்க போறோன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்ட என்னோட மொத்த அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணுன்ட்டு. ஆனால் அந்த விஸ்வரூபம்ன்றது என்னதுன்றது புரிய வைக்கிறதுக்காக பகவான் சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பகவானுடைய இந்த உருவத்தில் ஒரு சிறு பகுதியில் இது எல்லாத்தையும் பார்க்க முடியும்னா, அப்போ இந்த பகவானுடைய அந்த உண்மையான ரூபம், அந்த முழு ரூபம் எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி இருக்கும்னு நினச்சி கூட நம்மளால பார்க்க முடியாது. பார்க்கறது விடுங்க, நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்றத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.